குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 15/6/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 9:27 வரை அமாவாசை. அதன் பின்பு பிரதமை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 9:05 வரை மிருகசீரிஷம். அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாமயோகம் காலை 10:17 வரை சூலம். அதன் பின்பு கண்டம். கரணம் இரவு 8:12 வரை கிம்ஸ்துக்குன கரணம். பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இன்னைக்கு இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8 மணி வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:05 வரை விசாகம். அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, மிதுன மாதம் என்று சொல்லக்கூடியது. சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் சந்திரனும் இன்னைக்கு பயிற்சியாகி மிதுனத்தில் வரப்போகிறார். அதே சமயம் இன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமை வந்தாலும் இன்னைக்கு கரிநாள் அப்படின்னாலே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஷடசீதி புண்ணிய காலம். சரி, அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று 27 சுற்றி வருவோம். அதே போல தான் இந்த ஷடசீதி புண்ணிய காலத்திற்கும் சிவன் கோவிலுக்கு சென்று காலையிலே போயிட்டு அதுவும் இல்லாமல் அந்த பூக்களை 27 பூக்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த கொடிமரத்தாண்ட முடிஞ்சால் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு 27 சுற்றி வந்து ஒவ்வொரு சுத்துக்கோ கொடிமரத்தில் பூவை வைக்கணும். அப்போது நீங்கள் சுற்றிக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு சுற்றுக்கும் உங்களுக்கு தெரிந்த சிவனுடைய பாடல்களை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் நமச்சிவாயா என்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லலாம். சொல்லும்போது உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால் இந்த ஷடசீதி புண்ணிய காலத்தில் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், கர்மாக்கள், பெண் சாபம், பித்ரு சாபம், எல்லா விதமான சாபங்களும் விலகும். இந்த ஷடசீதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், இந்த 2 நேரத்திலையும் விஷ்ணுபதின்றது பெருமாளுக்கு, ஷடசீதின்றது சிவனுக்கு உரியது. அப்போ இந்த நாளில் போயிட்டு நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரும். இதை செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கி கரிநாளாக இருக்கிறதுனால இன்றைய தினம் கருவேப்பிலை சாதம் செய்தும் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு சென்று இன்றைக்கி அதை பிரசாதமாக எல்லோருக்கும் உங்கள் கையால் கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாலும் விலகும். அதனால் இன்றைக்கி இந்த 2 பரிகாரத்தையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமும் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த கருப்பு குண்டுமணியை பற்றி நாளைய தினம் சொல்கிறேன், ஏன்னா இது முக்கியமானது. இந்த ஷடசீதி புண்ணிய காலத்துக்கு ரொம்ப பேர் யாரும் போகமாட்டாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலமாவது எல்லாரும் போய் சுற்றுறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த சிவன் கோயிலில் போய் செய்கிறது மட்டும் ஏன் தயங்குறாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா சிவன் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் சோதிப்பாரை தவிர கஷ்டங்களை எல்லாம் ஒரு நொடியில் போக்குகின்றவர். அவர்கிட்ட உண்மையாக நம்ம எதை வேண்டினாலும் நடத்தி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். உண்மையிலே
நீங்கள் இந்த சடசீதி புண்ணிய காலத்தில் போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதுவும் திங்கக்கிழமையோடு வருது, பார்வதி தேவிக்கு உகந்த ஒரு நாள். அதனால் 2 பேரையும் சேர்த்து வணங்கிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, முயற்சி எந்த ஒரு விஷயத்தை சார்ந்து அரசு ரீதியாக இல்லை அரசு சார்ந்த உதவிகரமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மேன்மை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களின் ஆலோசனை மனதில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் உறுப்பினர்கள் மூலம் சூழ்நிலைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் தனவரவும் இன்றைக்கி இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள். அதே மாதிரி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். அதாவது குடுக்கல் வாங்கல், பண விஷயம், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மிஷினரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. இல்லைனா தடை தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகமான ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகளாம் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கின்ற நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதே சமயத்தில் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. உடல் தோற்ற பொலிவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில வேலைகளெல்லாம் நிறைவு பெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத அலைச்சல்கள் மூலம் அனுபவம் கிடைக்கும். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள், அது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாக இன்றைக்காம உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருந்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள்லாம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கல்வித்துறையில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். ஒரு பிடிவாத குணத்தை இன்றைக்கி குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், வியாபார செயல்களில் விவேகத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைய தினம் விழிப்புணர்வு ரொம்ப தேவை. இன்றைய நாள் மனதில் உள்ள அச்சம், பயம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். அதே சமயத்தில் பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு ஒரு புதிய தெளிவினை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. சிந்தனைகள் செயல்பாடுகளை மாற்றம் தருகின்ற ஒரு நாளாகவும் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உதவிகள்லாம் சாதகமாகவும் இன்னைக்கு அமையும். அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சில பேர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. லாபங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எதிர்ப்பு கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க, நமக்கே தெரியாது. அதுதான் மறைமுக எதிர்ப்புன்னு அர்த்தம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி நடந்துக்கிட்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கா. அதிசய திசை தென்மேற்கு திசை, அதிசய நிறண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்களை மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் வழியில் மதிப்பு மரியாதை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் திடீர் வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கா. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஓங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மனதில் ஒரு விதமான சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு நாளாக இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண முயற்சிகள்லாம் இன்றைக்கி நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. தொழில் சம்பந்தப்பட்ட வெளிவட்டார தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எண்ணிய வேளையில் முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சில நேரத்தில் அதே மாதிரி எதிர்மறை கருத்துக்களை குறைத்து கொள்ளுங்கள். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் தேவை. நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். வியாபாரத்தில் மந்தமான சூழல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதளவில் சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு சஞ்சலங்கள்
தோன்றுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு 9:30 மணிக்கு மேலே இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சந்திராசிரமமே ஆரம்பிக்குது. அதனால் புதிய நண்பர்கள்லாம் அறிமுகம் ஆவார்கள். அவர்களிடம் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் உருவாக்காதீங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருந்தால் நெருக்கம் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் பேசும்போது மிக மிக நிதானத்தோடு பேசுனீங்கன்னா அந்த சுப வார்த்தை கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா விசாகத்துக்கு முடிஞ்சு அனுஷத்துக்கு வருது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். ஆனால் அவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதாவது எதிர்மறை விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனத்தில் வச்சுக்கோங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். ஏன்னா விசாகம் அனுஷத்துக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கேட்டை நட்சத்திரக்காரர் ஓரளவுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உத்தியோக முயற்சியில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா சூரியனும் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி பலம் என்ன பலவீனம் என்ன அதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். அடுத்த இனத்தவர் மக்கள் வழியில் அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். வேலை கிடைக்கும். எண்ணங்களில் புதிய தெளிவு பிறக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். செலவுகளை குறைப்பதற்கான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். மாற்றமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் வருவாய் வருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களின் நெருக்கம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உறவினர்களிடத்தில் புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். புதிய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். கால்நடைகள் மூலம் இன்றைக்கி
அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாக இருக்க ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்க. அதிசய கிழக்கு அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்திலும் மேன்மை இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் தந்தையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. சொத்து விற்பது தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் இது மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் படிப்படியாக குறையும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.